டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிடுறாரு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனா என்ன அடுத்த படம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார், என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு, என்ன சார் சொல்லி பாப்பா பக்கத்துக்கு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்றேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்க, சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ்ல பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, விஜய் வச்சு படம் பண்ண போறோம் அப்படின்னு. அப்புறம் நான் விஸ்வாசந்தர்கிட்ட போய் சொல்றேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் என்ன ஒரு மாசத்துல ஷூட்டிங் போகிறோம், ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தர்றாரு அப்படின்னு. ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தா போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு சாதாரணமா எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட வந்து ஒரு வாய்ப்பு தராரு. என்னுடைய மூளை வந்து நான் பிசினஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதுல முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சிருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா, கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வில்லி கேரக்டர் அப்படின்னா, அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்ப தளபதியை வந்து நாசரா போட்டிருக்கு, வில்லியை வந்து சோபனா போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆள் இருக்குமே, நல்லா இருக்குமே நான் சொல்றேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நமக்கு ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்களை கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க, நீங்க எப்படி அவங்களை கூட்டிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலாம், நான் கூட்டிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம். அங்க போய் பாம்பேல போய் இருந்தேன், மேடத்தை 3 நாள் போய் தனியா போய் பார்த்தேன். மேடம் உங்களுடைய தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிள்ல போய் சுசீந்திரம் தியேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னது அவங்க அப்படியே மெல்ட் ஆயிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யாரு, போனி கபூர் சொல்றாங்க. அவங்க அப்படியே இது பண்ணி 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸ்ரீதேவியை புக் பண்றோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட் கொடுத்து, நீங்க விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்க என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட, என்ன வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்துருக்கீங்களா அப்படி. சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க, பெரிய சம்பளத்தை பேசி அங்க அப்பவுமே பாதி பணத்தை கையோட கொடுத்தது, அவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தார், அவரை புக் பண்றோம். அது ஒரு பேன் இந்தியா படம் எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்ல யோசனை பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள், அதுல கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் கிராபிஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படத்துல, ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸ் கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாம் அதர் லாங்குவேஜ்ல உள்ள அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இந்தியா படங்கிறது அப்ப யாருக்குமே சொல்லல. ஆனா உண்மையிலே முதல் பேன் இந்தியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்திப்படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்கு 58-60 கோடிக்கு தான் பிசினஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிசினஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால 2 படமும் பிளாப். அந்த பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேர்ல வந்து புலி, ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்றோம். என்னுடைய நேரம், என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், போட்டு விடுறான். ஏன்னா விஜய் கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே, பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே. எதுனாலும் பிடி செல்வகுமார் அவர் பேசுறாரு. அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு, அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்ன கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தர்றாரு தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ஏன் சொன்னேன்னா, அவர் காது கூட போட்டோம் 2 நாளைக்கு முன்னால. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடைச்சு தவிடுபடி ஆக்கிட்டீங்க, இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையா இருக்குதுன்னு அப்படிங்கிறாரு. என்னுடைய கெட்ட நேரம். அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிகைக்கும், எந்த ஒரு எதிரிக்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்னைக்குமே படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி. அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைட்ல படம் வெளியாகாது, அது என்ன நடக்குன்னே தெரியல. இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அழிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அழிட்டு போயாச்சு. விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைட். படம் வெளியாகாது. சன் டிவில வருது நியூஸ். 9:30-10 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தா என்ன, அது வராவளி என்னன்னு குப்பை தொட்டியில நாசமா என் வாழ்க்கை என்னன்னு போனா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசிரியோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேல வந்துடலாம், லிப்ட் ஆகி வரலாம், எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன்.
எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள், என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருட உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யனே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா, இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்ல எங்கேயாவது கொள்ளையடிச்சு சென்ற குடும்பம், உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சா வந்தா போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரேட்ல தவிச்சு பண்ணிக்கிறேன். படம் வெளியாக இருந்து சன் டிவில நியூஸ்ல வந்தாச்சு, ரிலீஸ்ல எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் போன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்கேயா மாட்டிருக்கூடாது. தியேட்டருக்கான அவ்வளோ போன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போறேன். படம் என்ன சார் செய்யுது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்றது யாருக்கு அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்ட ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு போயிருக்கான அவ்வளோ. படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையாடுமான்னு வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துருக்கேன். என் ஊர் சொத்து, நான் வாங்குறது வீடு அவ்வளவு பத்திரம் இங்க இருக்கு. எங்க டெபிசிட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்ன நம்பி ஒரு பத்திரிகையாளரை நம்பி, ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் வந்திருக்கான். அவனை நான் ஏமாத்த விரும்பல. என் படம் ரிலீஸ். பல பிரச்சனைகளை சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்கான், அங்க இருக்க, இங்க இருக்க, எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வரான். ஒருத்தன் மாறுபடத்துல அல்லா கரெக்ட்ல வரான். ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்க, அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அங்க எல்லாம் ஓடிட்டாங்களா எல்லாம் போயிட்டு. இப்படி ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம். விடிய பைனான்சியர் எங்க இருக்கான்னு தெரியாது. பைனான்சியர் வேற ஒரு ரூபத்துல வந்திருக்காரு. ஒரு தள்ளுவண்டியில வராரு ஒருத்தர். தள்ளுவண்டியில நைட்டு டீ கடை டீட்டு வராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர். எல்லாம் குறைந்துக்கிட்டு நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்க வந்த பிடிச்சிட்டு போயிடுவாரு பாப்பா, இன்கம் டேக்ஸ் ரைட் அங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரமா நினைச்சு பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம்ல எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 சொல்லி போறான். படம் அட்டர் பிளாப்பா, புலி ஆமை வந்து பேசுறான், தவளை வந்து பேசுறான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று விட்டாலும் சத்தியம் சொல்றேன், சூசைட் தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர், எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும். அந்த யுத்தை எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளா 10 நாளா விஜய் கிட்ட என்ன பேசவே விடல. அவர் அதாயிடும், இங்க அப்படி போயிடும், அங்க போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும்? அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்கு ஆகுது. சும்மா எல்லாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது? என்ன படத்துல 25 கோடினா அந்த அடுத்த படத்துல வந்து 45 கோடிக்கு தானம் புக் பண்றாரு. ஏன்னா பிசினஸ் மார்க்கெட்டை உயர்த்துகிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வி அடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கி விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்றேன்? பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே இன்னைக்கு என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார், பாம்புல எதே பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்றேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோட நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து